ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில நம்முடைய சிந்தனைகளுக்காக ஏசாயா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளிலே உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அநேக நுகங்கள் காணப்படுகிறது. இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகிறதா. இன்றைக்கு எவ்வளமான ஒரு நுகம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது என்று சொன்னாங்க. சிலர் கடன் பாரத்தினால தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு, சுமக்க முடியாதபடிக்கு சில நுகத்தினால அடிமைப்பட்டிருப்பாங்க. கடன் பாரம், அனிதினமும் ஒரு வேதனை, அனிதினமும் ஒரு துக்கம். தூங்க முடியாது, நிம்மதியா இருந்து சாப்பிட முடியாது, ஒரு இடத்துல சந்தோஷமா பேச முடியாது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது, சகோதரர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியமா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஒரு நுகம், கடன் பாரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிற அபிஷேகத்தினால் அது முறிந்து போகுமா? தேவனுடைய அபிஷேகம் அந்த நுகத்தை முறித்து விடுகிறது. அப்ப நம்ம பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுவாப்பா, அந்த வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு தாருங்க, உம்முடைய அபிஷேகம் எனக்கு தாருங்க. அபிஷேகத்தினால எப்படிப்பட்ட ஒரு கடன் ஆனாலும் சரிதான், எப்படிப்பட்ட அடிமைத்தன ஒரு வாழ்க்கையானாலும் சரிதான், நிச்சயம் ஆண்டவர் அதை முறித்து போடுவார். உங்களுக்கு ஒரு வல்லமையை தருவார். ஏன்னு சொன்னால் அபிஷேகத்தினால் எல்லாம் மறைந்து போகும், மாறி போகும். பிரியமானவர்கள், இந்த கடைசி காலத்துல நுகத்துல ஒரு மனிதன், ஒரு குடும்பம் வாழுமா என்றால் அந்த குடும்பம் எப்பொழுதும் சிறையிருப்பு தான் பார்க்க முடிகிறது. எப்பொழுதும் பார்த்தாலும் ஒரு சிறையிருப்பு. ஒரு பக்கத்துல யாரெல்லாம் கடன் வாங்கியிருப்பாங்களோ அந்த கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் காலையிலே வந்து நிக்கிற ஒரு நிலைமை காணும். பேங்குக்காரன் வீடு தேடி வருவான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு, எப்படிப்பட்ட ஒரு நுகம். இதிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு தெய்வீக அபிஷேகம் நமக்கு தேவை. ஒரு ஆசீர்வாதமான ஒரு நதி நம்ம வீட்டுல பாய வேண்டும். அந்த வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த நுகத்துல நம்ம அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. அந்த நுகம் ஒரு மனுஷனை அழித்து போடுகிறது. அந்த நுகம் தற்கொலைக்கு கொண்டு போகிறது. அந்த நுகம் வியாதினாலும் மரண படுக்கையிலையும் கொண்டு தள்ளப்படுகிறது. ஒரு நாள் ஒரு அம்மாவை தெரியும், அவங்களுடைய தொழிலுக்காக அந்த ஸ்திரீ ஒரு இடத்துல வாங்கி இந்த பணத்தை கடத்தை மீட்டுகிறது, வேறொரு வட்டி வாங்கி, இப்படி மாறி மாறி வாங்கி வாங்கி அநேக லட்சங்கள் கடன், அநேக லட்சங்கள் கடன். கடைசியில பார்க்கும்போது எல்லாம் இழந்து, எல்லாம் தன்னை விட்டு கடந்து போய் விட்டது. வீடு வாசல் எல்லாம். ஒரு நல்ல சந்தோஷம் இல்லை. ஒரு பக்கம் வியாதி எல்லா பகுதிகளிலும். ஏன் காரணம் என்ன சொன்னா, இது ஒரு நுகம், கடன் பாரம் என்கிற ஒரு நுகம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு, நம்முடைய காரியத்திற்காக நம்மளை தூக்கி நாட்டுகிறதற்கு. அருமை தேவ பிள்ளைகளே, அந்த நுகம் வேண்டாம். அபிஷேகத்தினால் அது முறிந்து போக வேண்டும். இந்த நாளில யாருடைய வாழ்க்கையில, உங்க அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு பகுதி ஆனாலும் ஆண்டவர், பெரிய பகுதி ஆனாலும் ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்க அந்த நுகத்துல அடிமைப்படக்கூடாது. சிறையிருப்பு நம்முடைய குடும்பங்கள்ல வரவே கூடாது. ஏன்னு சொன்ன சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் எல்லாம் மறைந்து போய் கொண்டிருக்கு. வாழ்க்கை என்கிறது ஒரு சூன்யமாக மாறிவிடுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்ல. கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஒரு வல்லமையை ஊற்றுகிறார், உனக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அந்த கடத்தை தீர்க்கிறதற்கு ஒரு வழியை சொல்லி தருகிறார். அந்த கடன் என்கிறது மாறுகிறது. அந்த நுகம் உன் தோளில் இருந்து, உன்னால் சுமக்க முடியாத இருக்கிற அந்த நிலைமையில் இருந்து என்னை மாற்றுகிறது, அவன் எடுத்து போடுகிறான். அது எப்படிப்பட்ட ஒரு நுகமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம்? இயேசு ஒருவராலே தான் முடியும், இயேசு ஒருவராலே தான் முடியும். எனக்கு நல்ல எங்க சொந்தத்துல ஒரு சகோதரர் இருந்தார். அவருடைய பாலிபத்துல தொழில் செய்கிறதற்காக கடன் வாங்கினார். அந்த கடத்தினால கடன் கொடுத்தவன் அந்த மனிதரை அப்படியே இடுப்புல பிடிச்சு கொண்டு வந்து அப்படியே எங்க அப்பாவுடைய முன்னாடி அப்படியே நிறுத்தி இருக்கிறார். இப்ப எல்லாவற்றையும் என்னச்சு முடித்துரு, இப்ப பணம் தரணும், இல்லாமல் இருந்தா உன்னை விடமாட்டேன். அப்புறம் எங்க அப்பா தான் எங்களுடைய வீட்டினுடைய பிரமாணங்கள் எல்லாம் வச்சு அந்த சகோதரரை மீட்டு கொண்டார். பாருங்க, கடன் தீர்க்க முடியவில்லை. அப்புறம் அவரு எல்லாவற்றையும் அந்த தொழிலை எல்லாம் விட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுல போய் கொஞ்சம் கொஞ்சமாச்சு இந்த கடன்களை எல்லாம் மீட்டு அவர் வெளியே வந்தார். ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த சகோதரர் கடன் பாரத்தினால சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் தூசித்தாங்க, பயங்கர தூசணை, அற்பமாக பேசினாங்க. அந்த சகோதரருடைய தாய் பத்தியலங்கி அனிதினமும் அழுவாங்க. ஆலயத்தில் சென்ற, ஆண்டவரே இந்த நிலைமையை மாற்றுங்க, இந்த நுகத்தை மாற்றுங்க, இந்த போராட்டத்தை என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் மகனை விட்டு மாற்றுங்க, இந்த நுகம் மாறணும். அந்த ஆலயத்திலே சென்று ஜெபித்ததை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் அது எந்த இடத்துல தூசிக்கப்பட்டாரோ, எந்த இடத்துல அற்பமா நினைச்சு அநேகர் இழிவாக பேசி சண்டைக்கு போன அதே இடத்துல ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீடை கட்டி திருமணமாகி அவருடைய மனைவிக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு உயர்வான இடத்துல வைத்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பாருங்க, அந்த தாயினுடைய ஜெபத்தினால் அந்த நுகம் முறிந்து போய்விட்டது, முறிந்தது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நிமிடம் சிந்தித்து, தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த நுகம் என் வீட்டில் இருக்கக்கூடாது, நான் தெரிந்து தெரியாமல் இந்த நுகத்தில் அடிமைப்பட்டு போனேன், எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலையை தாருங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலையை தாருங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார், ஆண்டவர் ஒரு வல்லமையை தருவார். அந்த சாபம் வீட்டுல உங்க வீட்டை தொடாது. கர்த்தர் ஒரு புதிய பலனை உங்களுக்கு தரப்போகிறார். ஜெபிப்போமா? அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவீர்களா? பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமை ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த நுகம் தோளில் மேல் சுமக்க முடியாதபடிக்கு, தூங்க முடியாதபடிக்கு, நிம்மதியா சாப்பிட முடியாதபடிக்கு ஆண்டவரே அநேகர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த நிலைமைகளை மாற்றுங்க ஆண்டவரே, கடன் பாரத்தை மாற்றுங்க. நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்க இல்லப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்க இல்ல ஆண்டவரே. இந்த நிலைமை, இந்த நுகத்தை மாற்றி இப்பொழுதே ஒரு விடுதலை கொடுங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்க. எல்லா கடன் பாரத்தை மாற்றி ஹல்லேலூயா என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் நிம்மதியோடும் சமாதானத்தோடும் ஹல்லேலூயா கொடுக்கிற கரங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. என் இயேசுவின் நாமத்தினால அது எப்படிப்பட்ட சிறையிருப்பானாலும், எப்படிப்பட்ட நுகமா இருந்தாலும் உம்மால முடியாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நுகங்கள் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி, ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.